கண்டிப்பா நாரத வீணையா தான் தெரியும். ஏங்க உலகத்துல 3 பேர் தான் வீணை வாசிக்கிறீங்க. யார் யாரு? அதாவது குருவரே, நாரதன், ஓ மாமா நாரதன். எப்ப அந்த 2 வீணையும் நமக்கு தொந்தரவு கிடையாது. அதனால நமக்கு எந்த காலத்திலும் கிடையாது. இவ இருக்கிறான் பார். ஐயோ இந்த வீணை சத்தம் நமக்கு ஆகாத சகனம். ஆகாத சகனமா? சரி அருவா யாரு எவரவன்? அவன் யாரு? நம்ம பையன். நாங்க வாடா புள்ள. ஒப்புக்கு சித்தப்பா உப்ப போட்டு நக்கப்பா நீ என்கிட்ட வரவனா? என் மகன் சொல்லணும். என் பையன்டா. சரி இருந்தா அவங்கிட்ட என்ன அவனை வான்னு கூப்பிட்டாலும் கலகம், போன்னு மிரட்டினாலும் கலகம். அதனால அப்படியே பார்த்து பாதத்தை படிஞ்சு நைசா வெளியே அனுப்பிடணும். வர சொல்லு போ. வரவேற்பு எப்படி? கையில் ஒண்ணு கிடைக்கலையா? அடிச்சு அனுப்புறதுக்கா? அது இது என்ன வாங்கி வைக்கல. ஓ வாங்கி வைக்கல. மகன் வரானே இது வாங்கி வைக்கல. சரி இந்த புடி கொண்டா பத்திரமா வச்சுக்கோ. நான் வரும்போது திரும்பி வருவேன். ஆகட்டும். ஓயா. ஓ நாரதா மாந்தி லோகத்திற்கு ஒரு மன்னானா தந்தையாரே நாரதன் ஒரு கோடி வணக்கம். மகராசனா வேந்தரா நாரதா இந்த புண்ணுலோகோ நீ உன் கலகமும் நீடு ஒளி வாழ கலகம். ஆகட்டும் கலகவான்னு சொல்லிட்டியா? ஆகட்டும் எங்க அம்மா இறங்கிட்டு ஏண்டா அவன் பாசத்தோட கொடுமை எங்க அம்மா எங்க இருக்கிற மனசார இங்க கிடக்குறா. என்ற விதியை தராது அம்மா அவன் அம்மா கிட்ட தான் வந்து வேலை கத்துக்கு வரான். இவனுக்கு பாத்துக்கிட்டு போடா சட்டம் சரிதான் பொண்டாட்டி பேர் போதங்க பேசுறேன். எங்க அம்மா தாயே பெத்த தாயே உலகத்தில் சொல்லுவ ஒரு பழமொழி தெரியுமா? என்ன சொல்லுவாங்க? 10 பேர் போனாலும் பெத்த தாய் ஆமான்னு சொல்றான் பாரியா அந்த ஆளு. 10 பேரை போனாலும் ஆமா ஒருத்தர் கூட ஒருத்தர் ஐயா பழமொழி இதெல்லாம் சொல்லுவாங்க. அதனால பெத்த தாயாச்சே கொஞ்சம் பதமா பாத்துட்டு வா. சரி எங்க அம்மா என்ன பண்ணிக்கிறாங்க? எங்க அம்மா உங்க அம்மா ஓதுறாங்க. சரி நாரத மகாமுனிவர் ஆகட்டும் வேந்திரம் மகரே என் கண்மணியே நீ எந்த ஒரு குறைபாடு இல்லாமல் செல்வந்தனாக வாழ கடவுளை தந்தையின் ஆசீர்வாதம். பாக்கியசாலியாக நாரதா தந்தை அப்பம்மா பாத்தியா ஆசீர்வாதம் வாங்குறியா? அட குண்டூரி நாரதா வாங்குங்க.
அப்பா அம்மா பாத்தியா இங்க வரும்போதெல்லாம் கலகம் வச்சுட்டு போடுறேன் என்ன கலகம் தூக்கிட்டு நான் பார்த்துட்டு போலான்னா வந்தேன். நீ அப்பா மம்முதியா? நான் மம்மியா கம்ப்ளீட் பார்த்துட்டு போலாம். அதை பார்த்தது போதுமான என்ன சொல்றேன், கவர்மெண்ட் நாரதன் அடிக்கிறதா குளிச்சுக்கிறாங்க, ஃபீல் பண்ணலையா? அதனால எப்பா அவங்க வா, ஒண்ணி வயிறு அப்பாலாம் அடிக்கிறாரு. ஒண்ணி வயிறு வச்சிருக்காங்க, அப்பாலாம் அடிக்கிறாரு. நீ ஆச்சு எனக்கு கொஞ்சம் இவனை பத்தி தேவந்தூர் என்ன சொல்லிருக்காரு? ராமசாமி ஆமா, குட்டுன்னு சொல்லி காத்தா குடும்பம் அழுது போகும், சந்தைக்கு தினமுள்ளாக சம்பத்தியா வீணா சம்பத்தியா வீணா போகும். ஒண்ணு பண்ணுவானா இந்த கம்யூனிட்டி தான் இந்த தெரு நடந்தே போவான். போயிட்டே இருப்பான். இந்த வீட்டுல 2 பேரும் ஆம்பளை பிள்ளை உட்காந்து சாப்பிட்டு இருப்பாங்க. சந்தோஷமா பேசின்னு சாப்பிடுவாங்க. ஒண்ணு பண்ண வேணாம். அப்படி போய் நின்று பார்த்தா போதும். 2 பேரும் அப்பே அடிச்சுக்கோங்க. கம்யூனிட்டி அங்கேயே போறேன். ஞாயிற்றுக்கிழமை தபால் சந்திரபாத்துல செல்லு வைப்போம். ஆமா, கலாவ பக்கம். ஆமா, நான் சந்தைக்கு போனேன். சரி, இவரு செல்லு வைப்போம். ஆமா, அடாவது தாளகரத்து நம்ம தம்பி ஆச்சு. அம்மா நாள 40 வருஷம் வந்தத வந்தா இப்படி பாத்துட்டு போவோம் தம்பி அப்படின்ட்டு அப்படி இவன் வீட்டுக்கு போனேன். நான் போற இடத்துல இவன் ஆள் இல்ல, கொஞ்சம் பக்கம் போயிட்டு எப்ப பார்த்தாலும் மக்கா சொல்ல முன்னாடி போட்டு தம்பி பொண்டாட்டி போட்ட வீட்டுல இருந்து வா மாமா அப்படின்னு தண்ணி கிண்ணி கொடுத்துருக்கோம், உட்கார வச்சு கொடுத்துச்சு. சரி, உட்காரு தம்பி வர வரைக்கும் வர வரைக்கும் சொல்லடா சரி உட்காரு அப்படின்னு வர வரைக்கும் அப்படின்னு அப்படி கட்டுல உட்காந்து பேசிதான் பேசுறேன். அந்த நேரத்துல இவன் வந்தான். யாரு இந்த கம்பெனி? அங்க கலங்க முட்டை இவங்கிட்ட சொல்லிட்டு போய் அடப்பா என்னமா தெரியும், 2 பேரும் மாயறாங்க. அடப்பா இவன் போய் ரயில் ரோட்ல தலை வச்சு படுக்கிறான். பாவிடே உன பொண்ணு போய் எங்க கொண்டு விட்டா மாதிரி அவன் என்னைக்கு சத்தியவாங்க வரணும், அன்னைக்கு 2 சோறுல கிளப்புறான். வர்ற சோறு சும்மா போறான். எங்களெல்லாம் முதல்ல நீங்க வாங்கட்ட போறா, நீங்க வட்டி முதலமா கொடுக்கணும். அடிக்கிற அடி கம்மியா சத்தியவாங்க வரமாட்டடா, சத்துலா வரியா வரமாட்டடா, எல்லாம் கலகம் பண்ணுவியா பண்ண மாட்டடா, வரமாட்டடா, கூடாது வரமாட்டேன், போட்டு அடிக்கிற கம்மியாச்சு கை வட்டா அவனை போட்டு நல்ல வேலை வைக்க மாட்டோம். அவனுக்கு நான் கேட்டேன், 6 மணி ஆச்சு கண்ணு தட்டி போய் சொல்லி வேலைக்கு சேர்த்து என்கிட்ட சம்பளம் வர கம்மியாடி. ஐயா சத்தியமா தவளக்கும் போய் 2 கண்ணும் நீ சரி அது உண்மைதாங்க. வெளியே போயிட்டா வீட்டுக்கு போறதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும். ஆமா, வாசப்படி கண்டுபிடிக்க அப்படியே போவான். அப்படியே சேவத்தை பிடிச்சிங்க தடமாடிக்கணும் உள்ள போவான். கண்ணே தெரியாது. ஓட்டு கம்மியாட்டியா இந்த பக்கம் வரலையா? வரவே கூடாது. நீ போ நல்ல நேரத்தில் முன்னமே துயர்ந்த எந்த முதுமை ததியோ, முன்னமே துயர்ந்த எந்த முதுமையின் ததியோ, வர்ணக்கதி
கதிபனே பச்சையோ ஆளிலையோ கதிபனே பச்சையோ ஆளிலையோ மாதவனே சுருதியன் கருதியோ மாதவனே சுருதியன் கருதியோ என்ன மாதவனே அடியேன் சிறு குடிசையல் முகந்தாய் முகந்தாய் மகாராஜ ஸ்ரீ மகாகரம் புரிஞ்சு இந்த தேவியாகரம் நன்னகரத்தில் ஸ்ரீ கோகுல கிருஷ்ணன் துணைத் தலைவர் தேவியாகரம் நன்னகரத்தில் வாசம் செய்து வரக்கூடிய அருமை ஐயா நம் ராதாகிருஷ்ணன் நாடக சபா மன்றத்தை பாராட்டி 500 ரூபாய் நன்கொடையாக வாரி வழங்கியிருக்கார்கள். அவருக்கு ஒரு காஞ்சான கொடுக்க மறுகாஞ்சான மலை போல் வளர்ந்து அவருக்கு மக்கள் சம்பத்து மறுசம்பத்து பிள்ளை சம்பத்து பேரமார் சம்பத்து உண்டாகி அவர் கும்பிட குழுக்குள்ள தேவர் பங்கிலே துணையாக இருந்து அம்பர் துணை இருக்க எம்பெருமான் துணை இருக்கை எம்பெருமான வேண்டிய மகாராஜா ஸ்ரீ மகாகரம் புரிந்திய அதே ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கக்கூடிய சேகர் என்று சொல்லக்கூடிய ஐயா நம் ராதாகிருஷ்ணன் நாடக சபா மன்றத்தை பாராட்டி நன்கொடையாக வாரி வழங்கியிருக்கார்கள். அவருக்கு ஒரு காஞ்சான் கொடுக்க மறுகாஞ்சான மலைபோல் வளர்ந்து அவருக்கு மக்கள் சம்பத்து மறுசம்பத்து பிள்ளை சம்பத்து பேரமார் சம்பத்து உண்டாகி அவர் கும்பிட குலதேவர் பங்கிலே துணையாக இருந்து அம்மன் துணையிற்கு அம்மனை வேண்டி பிரார்த்தனை சுவையா பரமானந்தம் கீஞ்சி போச்சு போண்டா உன் கூட கூட எத்தனை அடி வச்சு எனக்கு அம்மா 20 அடி வச்சா 20 உனக்கு எனக்கு 29 எனக்கு ஒரு 20 மொத்தம் 69 அடி ஆமா அம்மா 9 அடி அதனால எதனா தப்பா பேசுற மாட்டோம் சத்தியில வந்தோம் தாய் தந்த பாயத்தை பணிஞ்சோம் அந்த கிராமர் மமஞ்சி வாய வடக்கு ராமசாமி என்ன அடி அடி நம்ம தோட்டி தோர்த்தி அட அப்பனை விடுறா கோவத்தை அடிப்பான் எங்க அம்மா வந்து எதாவது அரவணைப்பான்னு பார்த்தா குத்துற குத்து அவங்க சப்ப சுத்தி இன்னைக்கு வாங்கல ஊரை விட்டு ஓடி போன 69 அடி நாளைக்கு நாளைக்கு வச்சா நான் களவாணி வேஷம் ஆட மாட்டேன் அப்படின்னு சொல்லணும் ஜிப்பு போடுங்க அதான் 69 அடி 128 அடி நான் வாங்கி வைக்கல என் பேர் நாரணம் கிடையாது அதான் ரொம்ப அடி ஒரு அடி பிள்ளைகள் குசு வரணும் இன்னைக்கு நாளைக்கு நான் வேச்சுனா ஆட மாட்டேன்னு சொல்லணும் அந்த அளவுக்கு வாங்க வைக்கிறேன் ஆனா இந்த தினத்தில் கழகம் தேவர்கிட்ட இருக்குதா அஸ்ராதி கிட்ட இருக்கா அப்படின்னு நாணத்தால் அறிவேன் எவ்வளவு வேலை எவ்வளவு வேலைன்றா என்ன கேக்குறான் இவன் கூட 220 கோட்டர் கேக்குறான் இந்த ஊர்ல எல்லாம் விக்க தெரியா யாரு தெரியுமா அவர் அகப்பட்டு கொண்டாரு சின்ன தாத்தா என்னடா தப்பு பண்ணும் கல்யாணம் பண்ணணும்னு ஒரு வார்த்தை கேட்டது 60 புள்ளி பக்கம் வச்சாரு பார் சின்ன தாத்தா அந்த குடும்பத்துல உள்ள பூந்து நல்லா இருக்கிற குடும்பத்தை இன்னைக்கு கெடுத்து வாங்க ஏதோ சூழ்ச்சி பண்ணி இந்த மக்களை கொண்டு போன மாதிரி எங்க அப்பா அவங்களும் நல்ல பாடத்தை கற்பிக்கணும் ஆகையினால வைகுந்தம் போய் நல்லா இருக்கிற குடும்பத்தை நீ கெடுக்கணும் கெடுத்து அவங்க பாட்டியிலாபார் பாட்டியிலாபார் லட்சுமி நார பேர ஒரு மரியாதை கொடுக்கல அப்படி எட்ட வந்துனே இருப்பேன் வீடு அங்க இருக்கும் நாங்க வீணை மெட்டினா வருவேன் வீணை சத்த கேட்டதும் அது கதவு டப்புன்னு முறுது சும்மா விடலாமா என் பாட்டி அப்படி பண்ணா என் தாத்தா 60 புள்ளி பக்கம் வச்சா 2 பேரும் சும்மா விடாது வைகுந்த சென்று கலகத்தை ஏற்படுத்தி எல்லாரையும் ஒரு கவுத்துல கட்டி ஈத்து வந்து விட்டு இந்த அம்மனுடைய பெருமை எடுத்து காட்டல என் பேர் நாரணன் கிடையாது வைகுந்தம் வைகுந்தம் தன்னை நாடினான்
வைகுந்த வாசம் பகவான் தருவார்.
கோவிந்தா கோவிந்தம். திருத்து வைக்க வேணுமப்பா கோவிந்தா கோவிந்தா. எனக்கு தீர்த்து வைக்க வேண்டுமாப்பா கோவிந்தா கோவிந்தம். திருப்பதி மலையாளி வரலப்பா கோவிந்தா கோவிந்தா. திருப்பதி மலையாளி வரலப்பா கோவிந்தா கோவிந்தா. ஐயா ரகுராமா 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 என்ன நடுத்தருவில விடலாமா. பாக்குறாங்க பார்த்து சும்மா போறாங்க. மகனே வணக்கம் வணக்கம். சுகமாக வாழ வேண்டும் பகவானே மாதவா. வணக்கம். நீ டொலி காலம் வாழ வேண்டாம். ஐயோ ஐயோ அம்மா நாளைக்கு எங்க போறீங்க? ஏப்பா இன்னும் அம்மா நாள் தான் இதே அடிச்சு கிடக்கு. ரொம்ப நீளோடி வாயிட்டு போடுறீங்க. தம்பி ஏண்டா, நான் ரொம்ப நாள் இருந்தா வேண்டா ஏன் இல்ல எனக்கு நல்லதுடா. ஏன் ஐயோ பாதிலே போறேன்றாங்க. நீ பாதிலே போயிட்டா உன் குடும்பத்தை நான் பாக்குறேன். ஐயா நாராயணா மாதவா வாங்கய்யா வாங்கய்யா வணக்கம். சுகமாக வாழ வேண்டாம். ஆகட்டும். சரி வரேங்க. சரி இருந்தாலும் இருக்கட்டும். இந்த சபையை பார்த்தால் எத்தனை போல தோற்றம் அளிக்கிறது. சபை பார்த்தா அதான் லட்சுமி ராஜபுர சபை. லட்சுமி கடாட்சியபுர சபை இல்லையா? இந்த பெருந்த சபையில பார்த்தால் யாரார் எப்பேற்பட்டவர்கள் எங்கிருந்து வந்திருக்கார்கள். ஆமா மாதா பிதா குரு தெய்வம். மாதா பிதா குரு தெய்வம். ஆண்களை பிறந்த அப்பம்மார்கள் பெண்களை பிறந்த தாய்க்குள மகள் அனைத்தும் பார்த்தால் பெருத்த காணகமல் தோற்றம் அளிக்கிறது இல்லையா? இந்த சபையில அமர்ந்திருக்கும் அனைவற்ற பேர்களுக்கும் எங்க கம்பெனிகள் மலை திருப்பத்தூரை சேர்ந்த எங்க கம்பெனியில் மகாநாசரடிக்கும் மகேந்திரனுக்காக வேண்டி ஒரு 50 கொடுத்துருக்கோம். குடும்பத்தில் பகவான் துணைக்கு வந்து அம்மா இந்த கோனாரு ஆமா அந்த கோனார் இந்த கோனார் இருக்கு. இந்த கோனார் அவசியம். சரி அப்படி பார்த்தால் கதி உங்கள் என் திருவை பாராய் மணி முழில தேடா இங்கு நகருட நேரம் மரம் தன்னை கார்க்கும் மங்கள் லட்சுமி சமேதாரியாய் நடந்தார் என்றோ. எப்படி இந்த அழகான செய்யருடைய விளக்கம் ஒரு யானையானது ஆற்றங்கரைக்கு தண்ணி குடிக்க வேண்டுமே அப்படின்னு சரசனம் சென்றது. அப்படி சென்ற உடனே அந்த ஆற்றிலே பார்த்தால் முதலீடு பார்த்த யானைக்கு தெரியாது. அப்படி தெரியாத உடனே யானையானது சரசன தண்ணீர்ல காலை வைத்த உடனே முதலியானது ஓட்டமாக ஓடி வந்து யானை காலை பற்றியது. அப்படி யானை காலை பிடித்த உடனே யானை இழக்க முதல இழக்க யானை இழக்க முதல இழக்க இப்படியே பல காலமா எடுத்துக்கொண்டு ஆமா அப்படி பார்த்தால் யானை நினைத்தது இப்படி பார்த்தால் என்னுடைய உயிரானது போக போல் இருக்குது. இப்ப என்ன செய்ய வேண்டும்? ஆதி மூலப்பொருளே பகவானை நினைக்க வேண்டும் அப்படின்னு தும்பிக்கை தூக்கி ஆமா கூப்பிட்ட உடனே பகவான் எங்க இருக்கிறார்? திருப்பார்கடலை சைடுத்துக் கொண்டிருக்கிறார் இல்லையா? அவர் ஏறக்கூடிய வாகனம் கருட வாகனம் இருக்கிறது பார்க்க கிடையாது. கருட வாகனம் இருக்குதா இல்லையா பார்க்க கிடையாது. அவர் கையில இருக்கிற சக்கரம் இருக்குதா இல்லையா பார்க்க கிடையாது. தன்னுடைய மார்பிள தங்கக்கூடிய மகாலட்சுமி இருக்கிறாங்க இல்லையா பார்க்க கிடையாது. ஆமா அந்த யானைக்கு காட்சி கொடுக்க வேண்டுமே அப்படின்னு எப்படி சென்றேன்? ஆமா நடந்தே சென்றேன். அப்படி நடந்து போனால் வெகு நேரம் ஆகிவிடும். அந்த முதலைக்கு யானைக்கு காட்சி கொடுக்க முடியாது. அதனால என்னுடைய கையில இருக்கிற சக்கரமான சென்று கேட்கவில்லை. ஆமா கையில் இருக்கிற சக்கரமான சென்று அந்த முதலையின் கழுத்தை வெட்டி அந்த யானைக்கு காட்சி கொடுத்தது இல்லையா? அப்படி அந்த யானைக்கு காட்சி கொடுத்தவர் இந்த பகவான். பகவானுடைய மார்பில் தங்கக்கூடியவர் மகாலட்சுமி. அப்படி மகாலட்சுமி போல இருக்கிற சபையில பார்த்தால் யாரும் அமர்ந்திருக்கார்கள். மாதா பிதா குரு அதோ தெய்வம். மாதா பிதா குரு தெய்வம் என்கிறவர் அப்பா மகளும் என்கிறவர் தாய்க்குளம் மகளும் பெருத்த காணங்கோல் கட்டில் இருக்கிறார்கள். அவனுடைய பாதத்திற்கும் இது அம்மானுடைய பாதத்திற்கும் நம் நாடக ஆசிரியர் கோட்டிட்டு சக்கரவர்த்தி சேகரப்பட பாதத்திற்கும் ரவி நாடக ஆசிரியரோட பாதத்திற்கும் இங்க ட்ரபன் நாடக ஆசிரியரோட பாதத்திற்கும் இந்த கோட்டிட்டு சக்கரவர்த்தி ராஜேந்திரபாவோட பாதத்திற்கும் ஆறுமுகம் உங்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். அப்படி இருந்தால் சபை முன்பு ஒரு அழகான தோற்றத்தோடு வந்திருக்கின்றீர்கள். நான் யார்? என்னுடைய பெயர் என்ன?
என்னடா நானும் யாரும் எங்க திரும்ப பார்த்தது இல்ல ஓ பார்த்ததில்ல? அதனால பார்த்திருப்பலாம் அப்படின்னு பார்த்தா தெரியலங்க யாருன்னு. தெரியல இல்லைங்க இந்த பகவான் போட்டோ பாத்திருக்கிறியா? போட்டா பாத்துக்கிறேன் எங்க பாத்திருக்கிற? மாதா கோவில்ல இது இந்த கந்தாடி பஜனை கோயில்டா பஜனை கோயில்ல பகவான் போட்ட மாதிரி எங்கேயோ ஒரு இடத்துல செவத்துல மாட்டி பார்த்தங்க அப்படியா? அது பஜனை கோவில் இருப்பாரு சரி அப்படி இருந்தா நான் யார்? என்னுடைய பேர் என்ன? சொல்லுங்க. விளக்கமாக சொல்லுங்க. சொல்லுங்க. விளக்கம் புரிந்ததா? எனக்கு புரியுதாடா? பொண்ணு புரியுது எனக்கு புரியலைங்க. புரிய கிடையாது. யாருன்னு தெரியலங்க. ஓ அப்படியா? என்னன்னு தெரியல ஏய், ஒன்றும் புரியல இந்த திருப்பதி மலைமேலி எழுந்துருளிய ஆ. ஸ்ரீ நமோ நாராயண மூர்த்தி ஓ பகவான் என்பது வழக்கம். ஓ பகவான் நீங்க ஓ அங்க இருந்து வரீங்க ஆமா, திருப்பதி இருந்தா திருப்பதி மலையில இருந்து வர. அங்கிருந்து வண்டி வாகாளி ஆச்சு எடுத்தாங்க என்ன வேலை அது? நான் உட்கார்ந்த இடத்துல தாலி அறுக்குறீங்க. ஆமா. அந்த வேலை. வரப்போது ஆத்துல மொட்டை அடிச்சு வீட்டு கிளம்புறிய சரி மொட்டை அடிக்கிறாரு. மொட்டை அடிச்சு உட்கார வச்சு சந்திரத்தை பூச்சி அனுப்பிடுறாரு. கையில கடை காய்ச்சலாம் பிடிக்குது ஆமா கைத்துல இருக்கிற தாலி அறுத்துக்கின்னு சரி எல்லாரும் வீட்டு கிளம்புறியா நீ இங்க வந்துட்டியா ஆமா அங்கேயே தாலி அறுக்கிறது ரவி, ஓ வேலை. யாரு எப்படி போனாலும் எனக்கு கவலை கிடையாது. ஆ. எனக்கு ஒரு நாளைக்கு 3 உண்டில் ரம்மனா போதும். வெறும் தாலி வெறும் தாலியாவே. என் பொண்ணு தலை ஒண்ணு வரல ஆமா ஒண்ணும் கிடையாது. ஐயா இவன் ஏன் தெரியுமா? ஆ இன்னும் என்ன கடை என் கல்யாணத்துக்கு வாங்கின கடனை நான் அடையாம அப்படியே இருக்குது குபேரங்கிட்ட. ஆமா குபேரங்கிட்ட என் கல்யாணத்திற்கு வாங்கின கடன் இன்னும் அப்படியே இருக்குது அடையாம. ஓ வட்டி மட்டும் தான் கட்டிட்டு வரேன். வருமானம் வந்தோம். ஆமா அம்மா வருமானம் வந்தா கடன் அடையில கடன் அடியில. வட்டி தான் கொடுத்துக்கிறேன் ஆமா ஓ என்ன போ ஏன் இனிமேல் நாமளும் வட்டி தான் கொடுக்கணும் ஆகட்டும் சரி சரிங்க அப்படி பகவானாக இருந்தாலும் நான் எப்படி பிறந்தேன், யாரிடத்துல வளர்ந்தேன், எனக்கு என்ன வேலை அது சொல்லுங்க. அது தெரியாதுங்க. அவ்வளவுதாங்க. தெரியாது. ஆஹா. விளக்கமாக சொல்லணும். அப்படியா? ஆ. ஆ. அப்படி இருந்தால் நான் எப்படி பிறந்தேன், யாரிடத்துல பிறந்தேன் தெரியுமா? இந்த கம்பனுடைய சிறைசாலையில் 8வது பிள்ளையாக கண்ணனாக நான் பிறந்தேன். யாருக்கு பிறந்தேன்? வசு தேவருக்கும் தேவகி ரோகிணி அம்மா இருக்கும். கம்சனுடைய சிறைச்சாலை என்னுடைய தாய் மாமன் இல்லையா? என்னுடைய கம்சனுடைய சிறைச்சாலை 8வது பிள்ளையாக அஷ்டம திதி சாதி வருடம் ரோகிணி நட்சத்திரம் ஆவணி மாதம் திங்கள் கிழமை அடிவண்ண கண்ணன் நான் பிறந்தேன். ஓஹோ எட்டாம் போறோம் ஆமா எட்டாம் போறோம் ஆமா இப்ப வீட்டுக்கு போயான் இப்ப குடிச்சவரா போட்டோம் 48 என் உயிரை வாங்குறான் ஆமா இப்ப வீட்டுக்கு வந்து குடிச்சவரா போட்டோம் இதுல மிஷின் வச்சுக்கிறான் வாங்க உன் பொண்டாட்டியோட வாங்க. ஏய், எதுக்கு என் மனைவி கேக்குறா? எதுக்கு என் மனைவி கேக்குறா? ஐயா நீ தனியா வராதா? சரி. மகாலட்சுமியோட வாங்க வீட்டுக்கு. யார் வீட்டுக்கு லட்சுமி கலை வரட்டும் அப்படின்ற. அப்படியா? சரி அங்க அப்ப கட்டிவா. ஐயா ஐயா சின்ன பொண்டாட்டி விட்டுரு. பெரிய பொண்டாட்டிக்கிற மூதேவி ஆமா அதை இட்டுமே விடு போய் அவன் வீட்டுக்கு இல்ல வேண்டாமா? மகாலட்சுமியோட வாங்க. சின்ன பொண்டாட்டி. சரி நாங்க முதிய குடுங்க இருந்தாங்க ஒரு நாளைக்கு 300 ரூபாய் போட்டு காசு வாங்கி தூங்குறதாக்குதுங்க சரி. அப்படி கண்ணனாக நான் பிறந்தேன். அப்படி பிறந்தபடினால் எதற்காக இந்த கண்ணன் எதற்காக பிறந்தேன் தெரியுமா? விளக்கமாக சொல்ல வேண்டாம். ஆகட்டும் வாங்க.
பூபாரத்தை தாக்கக்கூடிய பூமாதேவியானவள் இவ பூமி பாரம் பொறுக்க முடியவில்லை. அதனாலே ஓட்டுட்டமாக எங்கே சென்றது இந்த பாம்பரை மக்களை படைக்கக்கூடியவள் மகன் பிரம்மதேவன் கிட்ட முறியமிட்டது. படிக்காத என்னோட பூமார் தாங்கல முடியவில்லை நிறுத்திடு அப்படின்னு சொன்ன உடனே என் மகன் பிரம்மதேவன் பார்த்தார். அப்பா எனக்கு 4 வேதத்தை கொடுத்து படைக்கக்கூடிய தொழிலை மட்டும்தான் கொடுத்திருக்கிறாங்க. படிக்க மட்டும்தான் தெரியும், தெரியாது. ஆமா அவங்களுக்கு அதான் தெரியும், எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொன்ன உடனே ஆமா அப்படி பார்த்தா 2 பேர்களும் இங்க வந்தாங்க. அங்க இருவரை கூடி தேடி வந்தார்கள். அப்படி அந்த தேடி வந்த உடனே ஐயா இந்த பூமி பார தாங்க முடிய கிடையாது, இந்த பூமி பாரிய தீர்க்கணும் இருந்தால் இந்த படைக்கக்கூடிய தொழிலை நடத்த வேண்டும் முறையப்பட்டார்கள். அப்ப பார்த்தால் மகனே பிரம்மதேவா பூமாதேவி எனக்கு ஒன்று தெரியாது. ஆமா கைலாயம் போவோம். கைலாயத்தில் பார்த்தால் முக்கன் படைத்த பரம கடவுள் இருக்கிறார், அவர் இடத்துல முறையப்பட்டோம். ஆமா ஒரு மீட்டிங் அந்த மீட்டிங் போட்ட உடனே என்ன செய்தார்கள், எல்லா வேலையும் பார்த்து என் மேலே வச்சாங்க. என்ன பண்ணுவாங்க தெரியாது. இந்த பூமாதிரி பூமி பார்த்து நீ தான் தீர்க்கணும். மலை போட்டாங்க. எனக்கு ஒண்ணும் புரியல. சரி இருந்தால் இந்த பூமி பாரத்தை நான் தீர்க்கிறேன். அப்படி இருந்தால் நான் என்ன சொன்னாலும் சரி அதன்படி நடக்கணும். என்னென்ன செய்யணும் அதன்படி நடக்கலாம் அப்படின்னு சொன்னேன். எல்லாரும் ஒட்டுக்கொண்டார். இந்த பார்க்கடலை வரவழைத்து அளவில்லா பசு கூட்டங்களா பிறக்க செய்து நந்தகோபாலனை வரவழைத்து இல்லையா நந்தகோபாலனை வரவழைத்தேன், காஞ்சிபுரம் வரவழைத்தேன், வசுதேவராக பிறக்க செய்தேன். காஞ்சிபுருடைய மனைவி திதியாதியை வரவழைத்து தேவகி ரோகிணி ஆமா இல்லையா அப்படி நந்தகோபாலுடைய மனைவி தரையை அழைத்து அவர் பிறந்து விட்டார். பிறந்த உடனே வசுதேவருக்கும் தேவகி ரோகிணி அம்மையாருக்கும் என்னுடைய தாய்மாமன் கம்சனுடைய சிலசாலியர் 8வது பிள்ளையாக கண்ணனாக நான் பிறந்தேன் இல்லையா. நான் கண்ணனாக பிறந்திருக்கிறேன். அப்படி இருந்தால் அது மட்டும் தான் விளங்க தெரியும். என்ன மத்த விஷயம் தெரியுமா? எப்படி தெரியுமா? என்னுடைய அவதாரங்கள் 108 அவதாரம் 1008 நாமதீபம். எப்படி சிருஷ்டிக்க பிரம்மதேவனான் தான், தேவரிலே தேவேந்திரனான் தான், ஆயுவிலே வாயுனான் தான், பாக்கியத்தில் லட்சுமி நான் தான், கல்வியிலே சரஸ்வதி நான் தான், சேனாதிபதியிலே முருகன் நான் தான், மீன்களிலே மகரம் நான் தான், நவ கிரகங்களில் சனியும் நான் தான், குலத்திலே பிராமணம் நான் தான், மரங்களில் அரச மரமா நான் தான், வேள்விக்கு வேதமாகவும் வேதத்தில் தனர் வேதம், சண்டைக்கு சமர் வேதம், மாதத்திலே மார்கழி, வாரத்திலே சனி, விலங்குகளிலே புலி, பச்சுகளிலே கருடன். ஆமா இப்படி பல அவதாரங்களை தோற்றமளிக்கக்கூடிய மாலாகிய கண்ணன் தான் என்னுடைய பெயர். அனைத்தும் நானே விளக்கமாக புரிந்துவிட்டது. அப்படி இருந்தால் இந்த தினத்திலே பார்த்தால் அசுராதிகள் தொல்லை என்பது கிடையாது. அதனால நம்ம என்ன செய்ய வேண்டும்? என் மார்பிளை தங்கக்கூடியவள் மகாலட்சுமி இருந்தால் 12208 தேவிமார்கள். அதுல ஆமா என் மார்பிளை வளர்ந்த மார்பிளை தங்கக்கூடியவள் மகாலட்சுமி. மார்பிளை இந்த கீழே இறக்கி விட்டு சதியமாக சந்தோஷமாக இறக்கி விட்டோம். என்னுடைய மனைவி வந்தால் மத்த விஷயம் ஆகட்டுங்க. இதோ மகாலட்சுமி
வணக்கம் 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 வணக்கம். நல்லது அம்மா. அம்மா ஓ, பாருங்கள் அம்மா வணக்கம் அம்மா. சுகமாக வாழ்வாய். அம்மா வா தம்பி, எங்கிருந்து வர? வாவ், எங்கிருந்து வர? சுடுகாட்டுல இருந்து வரேன். போய் தான் வச்சியா அப்புறம் எல்லாம் என்ன போவோம் போய்தான் 2-3 லட்சம் செலவு பண்ணி திரும்பி வந்துட்டு அப்புறம் என்ன திருக்காட்டுக்கு என்ன போற? ஒண்ணு இல்லையா? அதுக்கு 4 பேரும் அப்ப போகலாம். இப்ப எங்கிருந்து வரது கேட்டேன். இப்பயா என் பொண்டாடி பால் குடுத்துட்டு வரேன். போட்டாவே தெரியும் எனக்கு கொண்டாடிக்க பால் கொடுப்பாங்க ஏன் அவன் ஒரு வாரமா ஜுரமா படுத்துக்கிறான். ஓ. சாப்பாடு சாப்பிட மாட்டேங்கிறான். அதனால பால் சோறு போய் பால் வாங்கி கொடுத்துட்டு வரேன். அப்படி வேணுமா பாரு. சாப்பிட்டு போட்டு சாப்பிடு. நம்ம சொல்ல கம்மியாச்சு ஏங்க, ஓ என்ன உனக்கு அம்மா மாதிரி இருக்கு? அது இருக்கிற மாதிரி எல்லாம் வேலையா தாங்க உனக்கு மரியாதை கொடுக்கலையா? அவருக்கு மரியாதை கொடுக்க கூடாதா? அவர் ஆம்பளை இல்லையா? அப்படிதான் இல்லையா? இல்லையா? அப்படியா? நீ என்ன சொல்ற? நீதான் சொல்ற. என்ன அம்மா மரியாதை? 2 நாள் சேர்த்தே சொல்லுங்க ஆம்பளை வீட்டுல அதுக்கு இல்லைங்க, நீ எங்கிருந்து வந்து கேட்டது? அவன் என்ன போட்டிருக்கா பாத்தியா? இவனா அரே, இவன் ரயில் ஓடுது பாரு எப்படி கொஞ்சம் பக்கம் ஓடுது ஆமா ஆமா. கொஞ்ச நாள்ல ரயிலுக்கு முன்னாடி ராங்க ஏய், ஏய். இந்த அடுப்பு கறியில போச்சு பாரு. இந்த அடுப்பு கறியில? ரயில்ல ஆமா, அந்த காலத்துல அந்த காலத்துல ரயிலுக்கு முன்னாடி ராங்கல பிடிச்சு போனேன். ஆ, பிடிச்சு போயிட்டே இருந்தான். போயிட்டே இருந்த. அது நான் சீப்போ சீப்போ சீப்போன்னு நீ போன்னு வச்சுக்காம இருக்க. சீப்போ சீப்போன்னு ஆ, இந்த வேலையை நமக்கு தேவை. அது நாங்கள் அது மூஞ்சில போட்டு உடச்சிட்டேன் ஓடியாண்டா. அந்த வேலையிலேயே இதுல இருக்கிறாங்க. ஓ, அப்ப சீப்போ சீப்போன்னு இவனை போகிற பிற்பாடுதான் கேள்வியில ஜாயின் பண்ணிருக்காங்க. ஆமா. அது குடிச்சுட்டு போயிட்டே இருக்கு. ஓஹோ, பரவாயில்லைங்க. உன் அன்புக்கு உன் அறிவுக்கு நீ எங்கேயே இருக்க வேண்டிய ஆளு. எங்க இருக்குண்ணா? தம்பி, அது மகிட்டும். ஆண் பிள்ளை என்றாலும் ஆண் பிள்ளை. ஆமா. அடக்கா புண்ணியன்னு சொல்வார்கள். ஆமா. என்ன? ஆமா. அதனால உன்னை போல ஒரு புண்ணியவனை நான் பார்த்ததே கிடையாது. இதன் செயலுக்கு ராஜ பிடிச்சாரா? அது மகிட்டும். சபை வரலையா? எப்படி இருக்கு? லட்சுமி ராஜபிரத சபை சோமதன் குலத்தில் வந்த சோமதன் குலத்தில் வந்த ஜோதியில் அவதரித்த ஜோதியில் அவதரித்த எங்கள் ஓம குண்டத்தில் வந்த சோமகுண்டத்தில் வந்த முத்தாமிதாயே போற்றி உத்தமிதாய போற்றி ராமமும் சாமமெல்லாம் எந்தெந்த வேலைதனில் எந்தெந்த வேலைகளில் நேமமா எழுத்து காக்கும் தேவமா அழித்து காக்கும் எங்கள் நிர்மல கிருஷ்ண தேவா மறு மகாலட்சுமி ஆமா. அப்படி மாறுபட பிடிவிட மகாலட்சுமி மகாலட்சுமி மகாலட்சுமிக்கு பட்ட சபை. இந்த சபை உனக்கு வேலையே இல்லை. நமக்கு எங்க வேலை? சைலன்ஸுக்கு சைலன்ஸ் வேலை கிடையாது. இங்க எப்போதுமே கிடையாது. எம்மா வேலை நம்ம எம்மா வேலை நின்று போச்சு நின்னு போச்சு. இருக்கட்டும். பெருந்தல் எல்லாம் அப்படிதான் இருக்கும். ஆமா. அதனால பெருந்த சபைக்கு அது திருமண கோட்டி வணக்கம். என்னுடைய விளக்கம் விவரத்தை சொல்ல. நான் அரணாக்கு தந்தை தம்பி என்னை விட்டு ஒழித்து பார்க்கின்ற ஆமா. விளக்கம் விளக்கலாம்.
விவரமா படிச்சிருக்கேன். யார் என்று? லட்சுமி 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 ஆமா. மகாலட்சுமி மகாலட்சுமி அன்னலட்சுமி ஆ. தனலட்சுமி ஆ. ஜோதிலட்சுமி ஜோதிலட்சுமி ஆதிலட்சுமி ஆ. பாக்கியலட்சுமி நெகிலட்சுமி ஜெகலட்சுமி தனலட்சுமி தானியலட்சுமி சந்தானலட்சுமி லட்சுமி லட்சுமி கீழலட்சுமி ஓ அதான லட்சுமி நீங்க ஆ. என் வீட்டுக்காரியா எதுக்கு? ரெண்டு புள்ள பத்து அனுப்பிடுறான். ஓ ஆமாமா. ஓ இங்கேதான் மாசமாக்குற டேய் என் பொண்ணு எங்க அக்கா அவனுக்கு கொடுத்துனா அப்புறம் அவன் என்னன்ற என் பொண்ணுக்கு குழந்தை இல்ல இல்ல அதனால மாமா உன் பொண்ணு குழந்தை பிறக்கல வேற பொண்ணு பார்த்து வைக்கிறியா இல்ல இல்ல உன் பொண்ணு வச்சு போன்றான். இந்த அம்மா வந்தாங்கன்னு வச்சியா ஓ இந்த அம்மா வந்து அதே என் வீட்டுல கால வச்சா ரெண்டு புள்ள பெற்று சந்தானலட்சுமி வந்து அடி வைத்தார் உன்னோட அருள்தான். அப்ப உன் பொண்ணுக்கு புள்ள இல்ல ஆமாங்க இல்ல நீ நான் அண்ணன் தம்பியாச்சு எனக்கு வா. அண்ணன் தம்பி நீ என்ன பண்ணுவ? மவள மவள மகன் பச்சனை கூட கொட்டி விடுவாரு. ஏய், ஏய் பாப்பா மவள என்ன பாப்பா போய் எதனா மருந்து குடுக்குற இடத்துல மருந்து வாங்கி கொடுப்பேன் அவரு கொடுக்க மாட்டாரோ? தெரியாது அவனுக்கு. இப்பேரு லட்சுமியிலே நான் மகாலட்சுமி எந்த நேரமும் பகவானுடைய மார்பிலே இருக்கக்கூடியவர். கூடிய ஆமா மகாலட்சுமி. அப்படி லட்சுமி என்று பெயரை பெற்று எனக்கு ஒரு பட்ட பேர் உண்டு. குடிசைக்காரி குடிசைக்காரி குடிசைக்காரி. ஆமா அது குடிச்சு காட்டு அது குடிச்சு காட்டு அது குடிச்சு காட்டு பொம்பளைகளை ஓ, அடிச்சு ஆமா சண்டை இந்த சண்டை கிட்ட வந்து தண்ணி பொம்பளை அடிச்சுவாங்க. சண்டை போய் பாட்டு சாப்பிடுறோம். இந்த பத்துல வரலாம் இந்த குடிச்சாச்சு இந்த சபையில வரலாமா? ஏய் எங்க ஊர் ஏட்டுக்குள்ள 2-3 பொம்பளை சண்டை போட்டுக்கணும். ஏறி வேலை சண்டை. ஏறி வேலை ஏறி வேலை இல்லையா? ஏறி வேலை பேர போக சொல்ல முடியாது. அடிபோடி குடிச்சுக்காரு அடிபோடி குடிச்சுக்காரு அம்மா மந்து வர்ற வாரி விடுற குடிச்சாச்சு எனக்கு மட்டும் இந்த பேர் கிடையாது. என்னோட மருமகள் இருக்கின்றாளே சரஸ்வதி அவளுக்கு ஒரு பட்ட பேர் உண்டு. தட்டுவாணி 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 அடிபோடி தட்டுவாங்க. அடிபாடு தட்டுவாணி அடிபாடு தட்டுவாணி ஆமா அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒன்றும் கிடையாது. எங்க அண்ணன் இருக்காங்களே 2016 எத்தனை படிச்சேன் மருமக்கள் எதாச்சும் வரக்கூடிய பார்வதி வாயாடி 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 பாயாடின்னு அந்த அம்மாவுக்கு பேரு. ஆமா 3 பேர் பொண்டாடி 3 பேருக்கு ஒரு பேரு மூர்த்தி பொண்டாடி இதே பேரு. எதுக்கு இந்த பேரு? எதுக்கு? நாங்க ஒரு தாய் வச்ச பிறக்காக பிறந்தவர்கள். தாய் வச்சு பிரகாரம் பார்த்துச்சாடா. ஆமா அது எப்படிம்மா என்னது? எப்படி பிறக்கிறது? தாய் இல்லாம எப்படி ஒரு குழந்தை பிறக்கும்? தாய் இல்லாத ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்தா ஒரு பிள்ளை பிறக்கும். பிள்ளை பிறக்கும். இதோ பாரு, நானும் அதை உட்காந்து அந்த பாப்பா சேர்ந்தோம்னா அந்த பாப்பாவும் ஆமா நீ நானும் சேர்ந்தா ஒரு பிள்ளை பெற்று இருக்கலாம். ஏய், உன் காத்துப்பட்டவன் தகுதியா போயிடும். கையா போட போறியா? நான் எப்படி எப்படி தெரியுமா? எப்படி? ஆறுமுகம் நான் நம்பர் தான் கடையும் பாபு. கலந்தார்களே அது எப்படி தெரியுமா? ஒரு காலத்திலே தூர்வாசி மகா முனிவர் எப்படிப்பட்ட கோபம் எத்தனை நேத்திரம் 23 இப்ப 23 நேத்திரம் இப்படி நமக்கு வரும் இருக்க வீரம் இருக்க நேத்திரம் இருக்க அப்படின்னு அகந்தையை கொண்டு எல்லாத்தையும் அடக்கி ஆளணும். எல்லாத்தையும் அதுக்கு நானே ஆளுநர் தூரம் மண்டலத்தை அப்படி என்று மக்களை கொண்டு தேவர்கள் எல்லாம் இசைப்படுத்திக் கொண்டு வந்தார்களா? ஆமா எல்லா தேவர்களையும் இசைப்படுத்திக் கொண்டு வந்தா இந்த சேவையுடைய மன்னர் கோபால கண்ணனுக்கு தெரிந்தது. பெண்ணே லட்சுமி என்கிற மக்களை கொண்டு இதோ தூர்வாசம் ஆண்டு வரக்கூடிய தூர்வாச தேவர்களை இசைப்படுத்திக் கொண்டு வருகின்றார். அவனுக்கு பணிவிடை செய்வதை போல் அவனுக்கு பணிவாக பணிவிடை செய்து அவருடைய
மரியாதை கொடுத்து அருமையை கொடுத்து அவன் நேரத்தை பிடிக்க வேண்டும் அப்படின்னு நிறுத்த கட்டளையிட்டார். அப்படியே செய்வோம் அப்படின்னு ஒட்டுக்கொண்டு உடனே என்னுடைய மன்னன் அவருடைய காலை அமுக்கி நான் தலைப்பக்கம் அமைக்கிறேன் காலை அமுக்கி கொண்டே வந்தார். அமுக்கும் போது ஒரு நேரமாக என்னுடைய மன்னன் பிடிக்க கொண்டு வந்தார். அண்ணனுக்கு வலி பொறுக்க முடியாமல் அந்த தூர்வாசல் வலி பொறுக்க முடியாமல் என் மன்னுடைய மார்பை எட்டி உழைத்து விட்டார். அப்படி எட்டி உழைத்த உடனே நான் எங்க இருக்கின்றேன் அவருடைய மார்பில் இருக்கேன். அந்த வலி யாருக்கு? எனக்கு தானே. என்னால வலி தாங்க முடியவில்லை, வலி பொறுக்க முடியவில்லை. ஒரு முனிவன் எம்மிடம் ஓடி வந்தார். பணிவிட வேலைகளை செய்தோம். 8 மாதம் விடுத்து விட்டாரு. நம்மால் வலி பொறுக்கும் இல்லையே, நமக்கே இப்படி வலிக்குது, பாமர மக்களுக்கு எப்படி வலிக்கும் அப்படி என்று மன்னனோடு கோபித்து இருப்பா கல்லை கட்டி நான் மறந்துவிட்டேன். அதான் எட்டு வதைக்கிறான் அவனுக்கு நீ பணிவிட வேலை செய்யறியா இனி உங்ககிட்ட வாழ்வது கிடையாது அப்படின்னு கோபம் மறந்தது. அப்படி திருப்பாட்டில மருந்து சேகால வர பிறகு என்னடா உலகத்துல லட்சுமி கிடைச்சா? லட்சுமி விலாசம் இல்ல இல்லையே. அப்படின்னு தேவையில்லை பார்த்தாங்க. நலதிஷ்டியா பார்த்து உடனே என்ன செய்வாங்க? மேரகிரி மலை மத்தாகும், திருப்பாக்கலை ஒரு சாடியாகும், வாசிகளில் இருக்கக்கூடிய ஒரு கயிறாகும், மேரகிரி மலை மத்தாகும். இதை கொண்டு வந்து தேவர்கள் ஒரு புறம் ஒரு புறம் அமிர்தம் கிடைத்தார். அந்த அமிர்தம் கிடையும் போது முதல் யார் பிறந்தது? 32 விருது பிறந்தது. பொருள் பிறந்தது. அப்படி பிறந்த உடனே பிறகு நாங்கள் 7 பெண்கள் பிறந்தோம். 7 பெண்கள். அது யார் யார்? லட்சுமி, ரூமை, இந்திராணி, மண்டோதரி, அகலிகை. இப்பே வந்த பிறந்தோம். அப்படி பிறந்து பகவான் பார்த்து பகவானிடமே ஒப்படைத்தார்கள். அப்படி லட்சுமி அமைத்தார்கள். ஆமா, அப்படி வாணிக்கு தாயை கொடுத்தார்கள். ரூமையை சுத்தீவன் அவருக்கு கொடுத்தார்கள். இந்திராணி தேவதை கொடுத்தார்கள். இப்படி அவா பகவானுக்கு கொடுத்தார்கள். உலகத்துல லட்சுமி வந்தது. அப்படி இருக்க ஆனால் நான் குடிசைக்காரன் சொன்னேன். அது எப்படி தெரியுமா? எங்க அண்ணன் இருக்காங்களே யாரு? சரியா 12 மணி இரவு நேரத்தில் வீதி உலா வந்து கொண்டிருப்பார்கள். அது எதுக்காக? இந்த பேய் பிசாசு கெட்டது எல்லாம் ஊருக்குள்ளே வரப்படாது, ஊர் பாதுகாப்புக்காக 12 மணியில் இருந்து 3 மணி வரைக்கும் இந்த வீதி உலா வந்து ஆலயத்தை சென்று அமர்ந்து விடுவார். பேய் போது எதுவும் ஊருக்குள்ள அணுகாது. உடனே நான் என்ன செய்வேன்? 3 மணிக்கு இருந்து 4 மணி வரைக்கும் நான் வருவேன். எப்படி வருவேன்? அப்படி வீதியில வரும்போது என்ன போல பெண்கள் அப்படி தூக்கி எழுந்து முகத்தை கழுவி மண்ணுடைய பாயத்தை வளர்ந்து நெத்திலே குங்குமத்தை வைத்து தாலியிலே குங்குமத்தை வைத்து மண்ணன் பாயத்தை தொட்டு வணங்கி சாலையை எடுத்து என்ன அப்படி வீதியில தானம் தெளித்து தெளித்து வருவார்கள். எப்படி இருக்கா? சுத்தமா இருக்கா? அது எப்படி தெளிக்க வேண்டும்? எப்படி நீ எப்படி தெளிப்ப? உங்க வீட்டுல எப்படி தெளிப்பாங்க? என் பொண்டாட்டியா? தானி கட்டிக்கோ. என் பொண்டாட்டி எப்படின்னா என் பொண்டாட்டிக்கு எப்ப சாணி வருதோ அப்ப போய் ஏழு போட்டு விடுவான். அப்படி கிடையாதுடா. பொண்டாட்டி சாணி எப்ப அண்ணுக்குள்ள சாணி கடிச்சிரும். டப்பி எடுத்துக்கோ. அப்படி மட்டும் அப்படி விசிரும். டேய் அப்படி விசிருமா அப்படி. அப்புறம் அண்ணுக்குள்ள சாணத்தை கடித்து டப்பாவுல முண்டு இப்படி அடித்தால் வரக்கூடிய லட்சுமி வராத போய்விடும். நம்ம போக சொல்றாங்க. அவளு வேற வீட்டுக்கு போயிடும். அப்படி என்று போய்விடும். அது என்ன பண்ணு தெரியுமா? இப்படி சாணத்தை கடித்து இவ வீடு இந்த வாழப்படி இந்த வேலையை நின்று இப்படி தெளித்துக் கொண்டே வா லட்சுமி வா 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 அப்படி என்று அழைத்த அந்த அம்மா நடு வீட்டுக்கு கூப்பிடுறாங்களா? ஆமா, அப்படி கூப்பிட்டு வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை வந்து நெல் விளக்கு ஏற்றி நடு வீட்டுல வைத்து கையெழுத்து கும்பிட்டு அம்மா தாயே லட்சுமி என் வீட்டுக்கு வரணும், இந்த குடிசைக்குள்ளே வந்து புகழணும், இந்த கூரை வீடு கோபுரமா ஆகணும் அப்படின்னு கேட்பார்கள். அந்த குடிசைக்குள்ளே உட்கார்ந்து கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்து அந்த லட்சுமி கொடுத்து விட்டு அடுத்த வீட்டுக்கு செல்வேன். ஆனா எனக்கு 4-4:30 மணி வரைக்கும் தான் எனக்கு வேலை. என் மருமக இருக்கா பாரு, விடிய காலையிலே 4:30 எழுந்து வீதி உலா வருவா.
நம்ம பசங்க பேசுறவனு பாரு. கலவாணி கலவாணி எந்த பசங்க எடுத்து புக்கு புக்கை எடுத்து வச்சிருக்கிறது படிக்காம இருந்தாலும் பரவாயில்ல, படிக்க தூண்டக்கூடியவன் என்ன, தூக்கத்தை எழுப்பி பிள்ளைகளை படிங்க. அந்த அம்மா ஏற்பாடாங்க தாயில போய் எழுத்து உட்கார வைக்கணும். எழுத்து படிங்களா, எழுத்து படிங்களா, எழுத்து செய்துங்களா. அப்படி எங்களுக்கு இது மாதிரி வேலை ரெண்டு மருமகளுக்கு அப்படி இருக்க இந்த தினத்துல மன்னன் உருப்படி கட்டளை மன்னன் இருக்காதா பாரு. 6 மணி வேலைகள் 6 முக உயிரில வேலைகள் 7 நேர்வன கண்டப்பா கண்டிருந்த பாரப்பா இது சுபேஜியா இதே தேவத்தை சேர்ந்த என்ன அப்பா வருக இன்னும் கணபதி மணிகார அவர்கள் இது அடியனுக்காக இந்த முறக்குமணி 6 மணிக்காக 50 ரூபாயா, கீழ்பாடு சுப்பிரமணிக்காக 50 ரூபாயா, 100 கொடுத்துள்ளார். 600 பங்குல 1000 ரூபாய் கண்ணன் அசோகண்ட கண்மணி அவர் பங்கில இருந்த ஒரு காலையுடைய மறுகாலை மலை போல வரும் அந்த இறைவனை அம்மனை வேண்டிக்கிறது போதியா. அப்படியோட மன்னனுக்கு அதனால என்ன சமாச்சாரமோ ஒண்ணும் புரியல. அதனால என்ன சரியா கவனிக்கிறதே கிடையாது. யாராவது கோவிந்தா போதும் சனிக்கிழமை வட்டம் வடபாயத்தை கிடைக்குதா போயிடுறாங்க. இன்னைக்கு எங்கேயும் விடுறது கிடையாது. அவரோட ஆசையா சந்தோஷமா இன்னைக்கு இருக்கலான்னு ஒரு ஆசை. என் மார்பிள தங்க கூடிய மகாலட்சுமி வந்திருக்கிறாங்களா? அப்படியா? சரியாகட்டும். எப்படி இருக்காரு? எதிர்பார்த்திருக்கிறாருமா? என்னையா ஒன்னியா ஒண்ணுதான் பார்த்தேன். லட்சுமி வணக்கம் சாமி. மகாலட்சுமி அநேக கோடி வணக்கம் 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 மகமால வேண்டும். அப்படியா லட்சுமி இந்த கணவனுடைய பாதத்தில் படுத்திருக்கிறார். அப்படி படுத்தப்படுகிறார். பெண்ணே நீங்கள் வந்து எந்த
என்று சுகமாக வாழ வேண்டும். சாமி, பெண்ணே, ஒரே ஒரு வார்த்தை என்னப்பா கேட்கலாமா? கேட்கலாமே. வந்தவா பெண்ணே, வந்தவா, நீ வாழ்காத வரமளித்து ஒரு நாளும் இல்லாமல் இந்த தினத்தில் முழுமையாக கூட்டிருக்கிய பார்வை விட்டு இருக்கிறானா? ஒரு நாளைக்கு இல்லாமல் இன்றைய தினத்திலே என் மனைவி வர வேண்டும், லட்சுமி வர வேண்டும். ஆமா, சரிதா? ஆமா, உண்மைதான். இன்று அதையெல்லாம் மறந்து சரி, இந்த லட்சுமி பார்வை விட்டு இறக்கி வர வேண்டும் அப்படின்னு வரவழைத்த காரணம் பெண்ணே சொல்ல வேண்டுமா? சொல்லுங்க. தனி என்பது கிடையாது, ஒன்றும் கிடையாது. பெண்ணே, மனைவி வர வேண்டும் என்று ஓடோடு அழைத்திருக்கிறேன். எந்த நேரம் பார்த்தாலும் கோவிந்தா என்று உழைப்பவர்களுக்கு காட்சி கொடுக்க வேண்டும் போயிடுவார். அது இல்லாம பெண்ணே, பக்தரும் யாரும் கூப்பிட கிடையாது, தொல்லைகளும் கிடையாது. அதனாலே இன்றைய தினத்திலே என் மாட்டு விட்டு இறங்கி விட்டிருக்கிறேனே, நம்ம இரண்டு பேர்களும் இந்த வைகுந்தத்திலே பார்த்தால் சதிமதியமாக இருக்க வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும். அதுக்குதான் கூப்பிட்டு போல இருக்கு. எதுக்குதான் வீட்டுக்கு போயிட்டு வந்தாதா? குடும்பம் நல்லா இருக்குதா? இன்னைக்கு கேட்க வேண்டியதான் குடும்பத்தை. சும்மா என் தாத்தகிராமர் 60 புள்ளி வைக்க வச்சா, என் பாட்டி மரியாதை கொடுக்கல. 1 கிலோமீட்டர் அண்ணாண்டு கதவை டப்பார்னு மூடுறது. இனி குடும்பத்தை கெடுத்து சண்டையை உருவாகிட்டே சரி. தேவர இன்னைக்கு ஒரு கவுத்துல இருக்குதா சரி. என் சின்ன தாத்தகிராமர் தாத்தா இருந்தா பேர நாரணம் வந்து சொல்லு போ. குறிப்புள்ள கோல் விட்டு கலைக்கிற ஐயா ஒட்டு தெரியல. உள்ள வரும்போது கூப்பிடுறாங்க. ஒரு குரல்கள் கொடுத்து வரது இல்லையா? ஐயோ, சவுண்ட் போட்டிருக்கலாம், கதவை தட்டி இருக்கலாம், சவுண்ட் போட்டிருக்கலாம். சவுண்ட் என்னைக்கு இல்ல என்னைக்குதான் உள்கால போறதா நம்ம வீடு தானே யாரு வர போறாங்க அழைச்சிட்டு இருந்தோம். அதான் கரப்போட கட்சிங்களா வந்தாங்க. சரி, என்ன சமாச்சாரம்? இப்படி திடீர்னு ஓடி வந்துருக்கீங்களே, என்ன காரணம்? என்ன சமாச்சாரம் தான்? என்னப்பா? என்ன என்ன உன் பேர பேரங்கறானே யாரு? நாரதா. ஐயோ, ஆமா, உங்களை பார்த்து அவனும் ஒத்த கால ஒரே முடிவு வந்திருக்கிறாங்க. எங்க தாத்தாவையும் பார்த்து பார்க்கணும்.
என்னமோ வச்சுதான் நீங்க வேலை. ஆமா ஏண்டா? ஏய், அவன் எப்போதுமே கலகம் இப்பதான் ஆமா அவன் சாதாரணமா சொல்லணும்னா நடமாடும் போஸ்ட்மேன். நடமாடு போஸ்ட்மேன். ஆப்பா உள்ளபடி சொல்ல மாட்டான் இருக்குது பறக்குதும்பா பறக்குது இருக்குதும்பா ஆனா வாங்கினாலும் கலகம் போயிருந்தாலும் கலகம் பெரியம்மா பேர் இருந்தா அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா திரும்பிட்டான். ஆமா 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 போகுது போகுது சரி, அப்படி என்னுடைய பேரன் வந்திருக்கிறான். வந்திருந்தால் மரத்தில் பக்கத்தில் உள்ள தாத்தா இருக்கிறா 2 பேரும் இருக்கிறாங்க. சந்தோஷமா வராங்களா? அப்படி அது ஏன் கேக்குறேன்? மரியாதை எதனா தராங்களா? எனக்கு அந்த சந்தோஷத்தை நீ எப்ப பாரு. நானு ஆமா ஆகத்தாமல வா. ஓ தாத்தா பேரா, நானடா. தாத்தா உள்ள பாட்டி அண்ணால வராங்க. என்ன நான் சொன்னமா மரியாதை கொடுக்கறேன்னு இதுதான் அது. தாத்தா பேரா, உங்கள் மலர் அடி போட்டு பேரா, நானடா. உங்களுடைய பாதத்திற்கு உண்மைதான். நாரதன் சரி, அநேக கோடி வணக்கம். சுகமாக வாழ வேண்டாம். ரொம்ப வைகுண்டத்துல சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுது. ஆமா நாரதா, தாத்தா என்னடா ஓட்டமாக ஓடி வந்தீதான் தாத்தாவுடைய பாதத்துல வெண்டு படுத்திருக்கிறான். ஆமா. அப்படி படுத்தினாயே நாரதா, இந்த முன்னதாக ஆசிக்கிறாரா. நாரதாரே ஐயப்பா, நாரதாரே. நாரதாரே ஐயப்பா, நாரதாரே. தாத்தா இந்த தாத்தாவுடைய பாதத்துல படுத்தபடினால் நீயும் உன்னுடைய கலகமும் நீடு சுகமாக வாழ வேண்டும். நானும் உன்னுடைய கலகமும் ரவி வாய் முகத்தை பாத்தியா நீரோடி வாழ். என்றும் மேல் மேலும் பெருக வேண்டும். சுகமாக வாழ வேண்டும். நாரதா. பாட்டி 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 ஆகணும். பாட்டிய பாக்கணுமா? சொல்ற பாட்டு வந்து சொல்ற ஏய் என் பாட்டிடா பாசத்துடைய பாட்டி பாட்டி மரியாதை கொடுக்கறாலும் சரிதான். நம்ம மரியாதை கேளுமல, இன்னைக்கு அக்கறையா பாட்டிய கேட்கறா என்னமோ காரணம் இருக்குது. அம்மா இவ சாதாரண ஆளு கிடையாது. அப்படியே தாத்தா தாத்தா பார்த்தா பாட்டி வாங்கினல நாரதம் வந்தா தாத்தா மட்டும் பாத்துட்டு போயிட்டான் அப்ப எனக்கு மரியாதை இல்லையா அப்படின்னு அவங்க கோச்சுக்குவாங்க. இதுதானா? ஆமா சரி, ஆகட்டும். ஓ பாட்டி ஓ பாட்டி ஓ பாட்டி ஓ பாட்டி பாட்டி ஓ ஓ பாட்டி ஓ போடலாம் பாட்டி ஓ பாட்டி அப்படியா? ஓஹோ பாட்டி ஓ பாட்டின்னு சொல்லு. ஓ பாட்டி ஓ பாட்டினா எவ்வளவு தூரம் போகுது? நீட்டா போகுதா? சாத்தா சாத்தா ஓ பாட்டி அட 3 வருஷம் இருக்குது. உட்காரு பாட்டி பாட்டி எங்க பாட்டி என்ன பண்ணிடு ஒரு கோடி வணக்கம். என்ன அன்பு பாட்டிக்கு மரியாதை கொடுக்கணும். பாட்டி நீ வாழ்வு
செய்யக்கூடிய தெய்வம் என்ன? கலகம். ரொம்ப கலகம். பேரா? நல்ல பிள்ளை பேரனே பாட்டி பாட்டி மாற்றி பண்ணபடியா நீயும் உன்னை கலகமும் நீடித்து இருக்காது புரிந்திருக்கின்றது. ஆகட்டும் ஆகட்டும். ஆனா பாட்டி வைகுந்தத்தை நாடி இன்னைக்கு தாத்தாவை கூட நான் பார்க்க வரல. உங்ககிட்ட தான் கொஞ்சம் சந்தோஷமா பேசிட்டு போலாம். அவர் இருக்கும்போது எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஒரு முக்கியமான விஷயம். அவனும் சொல்லக்கூடாது, அவனும் சொல்லணுமா? ஏன்னா தாத்தாவுக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது. இந்த விஷயத்துக்கு உனக்கு எனக்கு தான் சம்பந்தம். ஆமா, அதனாலதான் அப்படியா? உங்ககிட்ட சொல்ல வந்தேன். நரதா பாட்டி மேல எம்மா ஆசைப்பட்டியா? பாசம் பாட்டி மேல பாசம். என்ன என்ன இப்படி சொல்லு? பாட்டி எப்படினாலும் காலையில அதிகமா பாசம் வந்துடுறாங்க பாட்டிக்கு. ஏண்டா பாத்தியா சரியா பாருங்க, குடும்பம் சந்தோஷமா இருக்குது. நம்ம கெடுக்க வந்துட்டோம். கெடுத்துட்டு போயிடணும். பாட்டி வேற 3 லோகமும் சுற்றி வரக்கூடியது வழக்கம். ஆமா. ஆனா நீ எல்லா லோகமும் போயிட்டேன். வைகுந்தத்தை தேடி வந்த காரணம் என்ன தெரியுமா? இதற்காக வந்த என்ன காரணம், என்ன விஷயம்? நீயும் தாத்தாவும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? நீயும் தாத்தாவும் இருக்கிறோமா? ஆமா. ஆனா ஒரு முக்கியமான விஷயம் தெரியுமா? என்ன விஷயம்? தாத்தா இருக்கிறாரு. அவர் ஒரு உண்மையை இது வரைக்கும் உங்ககிட்ட மாற்றிட்டார். ஆமா ஆமா, எப்பயுமே மறைய மாட்டாங்க. அதானே உண்மை சொல்றாரு. அட இதெல்லாம் நீ கேட்கல. 4 மணி ஆச்சுன்னா வீடு வீடா போய் நீ வெளியாட போயிடு. சனியாம ஆச்சுன்னா அவர் கோயிலா போட்டு அவரு போயிடுவாரு. குடும்பத்துல எது நல்லது கெட்டது பேசி தெரிஞ்சுக்கிட்டு இல்லையா? ஆமா. ஆனா இந்த ஒரு விஷயத்தை மட்டும் தாத்தா உங்ககிட்ட எப்பயுமே சொன்னதே கிடையாது, மறைச்சே வச்சுக்கிறாரு. அது என்னத்த வச்சுக்கிறாரு மறுத்து? என்ன தெரியுமா? என்ன விஷயம்? தாத்தா எங்க பிறந்தாருன்னு உனக்கு தெரியுமா? என்னடா அது புதுமையா இருக்கு? போட்டதான் பிறந்திருப்பாரு. இது வரையும் சொல்லிக்கிறாரா உங்ககிட்ட? என்ன சொல்லலையே. நான் இங்கதான் பிறந்தேன், இங்கதான் வளர்ந்தேன் அப்படின்னு சொல்லிக்கிறாரா? அவர் பிறந்தது வளர்ந்ததுல அவருக்கு தெரியாதா? உனக்கு உங்ககிட்ட சொல்லிக்கிறாரா இல்லையா? சொல்லலையே. கல்யாணம் ஆகி எத்தனை வச்சாச்சு? 4 மணி ஆச்சுன்னா ஓடி போற வீடு வீடா. இது வரையும் சொன்னது கிடையாது. ஆமா. தாத்தா பிறந்த இடம். ஏன்னா நான் சொல்றது சரி வராது. நீ தாத்தாவை கூப்பிட்டு கேளு. ஏன் உண்மையா மறைச்ச? நீ எங்க போன? ஒரு கணவன் மனைவி என்று இருந்தா கணவனுக்கு தெரியாத மனைவி தெரிஞ்சுக்கலாம். மனைவிக்கு தெரியாத கணவன் தெரிஞ்சுக்கலாம். 3வது ஆள் வந்து சொல்லி நான் கேட்டு அது தெரிஞ்சுக்கணும்னா அப்பேற்பட்ட ஆம்பளை கிட்ட வாழ்ந்தா என்ன, வாழாட்டா என்ன, இருந்தா என்ன? பாட்டி ஒரு மரியாதை கிடையாது. உலகத்துல பூரா மகாலட்சுமி எப்ப வீட்டுக்கு வருவாங்க 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 எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. குடும்பம் ஒழுங்கா இருக்குதா? இல்ல, ஒழுங்காவே கிடையாது. அப்புறம் நீ என்ன சொல்லுவ? 4 பேர் வந்தா கணக்கு வச்சுட்டு போயிட்டான் அப்படி யாரும் பேசுவோம். நம்ம பேர் என்னைக்கு கெட்டு பேர் ஒரு குடும்பம் கிடைக்க ஆசைப்படுறோம். நம்ம நல்லது செய்யலாம் வருவோம். அதனால ஆனா ஒரு விஷயம், இந்த கேள்வி தாத்தா கிட்ட கேட்டனா உன் பேரை நாரதனா கேட்க சொன்னு என்ன சொல்லுவோம். அப்புறம் அவர் என்ன சொல்லுவாரு? வந்தா நாரதன் கலங்க வச்சுட்டு போயிட்டான் குடும்பத்தை கெடுத்துட்டான்னு அவரு என்ன எக்கச்சக்கமா பேசுவாரு. இது நமக்கு தேவையா? ஏழ்மலை எதுனா நடக்குதா? இப்பதான் கொஞ்சம் பத்திரும் இன்னும் கொஞ்சம். அதனால தாத்தா பிறந்த இடத்தை கேளு. இது வரைக்கும்
உன்னை அவர் எங்கேயுமே இட்டு போன்றது. எங்கேயுமே கூட்டு போக மாட்டாரு. ஆமா, அவர் பிறந்த இடம் என்னன்னு கேளு. கேக்குறேன், சொல்றேன். நீ பிறந்த இடத்தை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லு. சொன்ன உடனே அந்த இடத்தை நான் பார்க்கணும். நீ பிறந்த இடத்தை காட்டின கல்யாணம் நாள் செய்த நல்லது. அந்த பிறந்த இடத்தை எனக்கு இட்டும் போ. நீ காட்டி ஆகணும். அவர் எவ்வளவு மறுப்பு தெரிவிச்சாலும் இனி இப்ப அந்த இடத்தை பாக்குறதே சரி சரி அப்படின்னு ஒரே மன உறுதியோட சொல்லுவாரு வரமாட்டேன்னு சொல்லுவாரு. நீ அவரை புடிச்சு இழுத்துருப்போ. எதை புடிச்சு? அவர் கையை இழுத்துருப்போ. அவரை புடிச்சு இழுத்துட்டு போங்க. அவர் கையை புடிச்சு தரதான இழுத்துருப்போ. வரமாட்டேன்னு சொல்லுவாரு. தர இழுத்து போ. நீ பிறந்த இடம் எது அதை நான் பார்க்கணும். ஒரே புடியில இருக்கணும். நீ சந்தோஷமா இருந்துட்டு வரணும். எந்த குடும்பத்தையும் நான் கெடுக்க நினைக்க மாட்டேன். அதனால தாத்தா கிட்ட வேற நாரை கேட்க சொன்னா அதை மட்டும் அவருக்கு சொல்லிடாரு. பத்திச்சு கீச்சு போட்டியா? பத்து வைக்கிறது நானு. சரி, நான் போய் வரேன். இதுக்கு மேல இங்க இருக்க கூடாது. கீச்சு போட்டியா? ஆமா, நான் பார்த்து இதுக்கு மேல இங்க இருக்க கூடாது. நம்ம வேற வேலைக்கு போவோம். எங்க நீ வாடி அவங்க விட்டு நீ வாடி எங்க போய் சுத்துற? ஆமா, நம்ம வேற வேற வந்துக்கிறாரு அப்படின்னு அவரு கொஞ்சம் ஒதுங்கி நிக்கிறாரு. ஏன்னா கொடுக்கட்டும். அப்ப என் பேர வந்தா தெரியும், பாட்டிய பாக்கணும் அப்படின்னு சொன்னானே. ஏதோ பேசிட்டு இருக்கிறாங்க, நம்ம வேற ஏதோ பாக்கலாம் அப்படின்னு வெளியே போனேன். உன் பேர நாடகம் வந்துக்கிறான். யாராவது விரும்பி கொடுங்க. நான் பண்ணிடுறாங்க. பகவான் என்ன பண்ணிக்கிறியா? பள்ளிக்கரையில பகவான் ஆக்குவாங்க. ஆய் பண்ண மாட்டீங்களா? எங்க லட்சுமி எம்பதாயிரம் இடவிடாமல் வரைக்கும் மார்பிளே வச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆமா, நம்பிக்கையான பொண்டாட்டிதான் நானு. உண்மைதான். நீ நம்பிக்கையான அப்படியா தானே? என்ன குறை இருக்குது? உனக்கு சந்தேகமா? சந்தேகம் தான் கேக்குறேன். ஐயா பிடிங்க என்னங்க அதுதானே. இதுல உனக்கு என்னமா சந்தேகம்? உனக்கு என்ன சந்தேகம்? என்னப்பா? நீங்க எனக்கு கணவர். ஆமா, உண்மைதான். உனக்கு நான் மனைவி. இது உலகத்துக்கே தெரியுமே. எனக்கு தெரியாத ஆம்பளையானு தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஆமா, அதனால கண்டிப்பா. நீ எப்படி பிறந்த? எங்க பிறந்த? எங்க பிறந்த? சரி. பிறந்த இடம் எது? ஆமா, அதை நான் தெரிஞ்சுக்கலாம்னு ஆசைப்படுறேன். ஓ, நான் பிறந்த இடமா? மன்னவா தேவி, சாமி பெண்ணே. இடங்கள் எங்கு? நீங்க எப்படி பிறந்தீங்க? எங்க பிறந்தீங்க? எருமலை. எந்த இடம்? வணங்க. அதை நான் பார்க்கணும். ஆமா. அதான் உன்னை கேட்கிறேன். இதுதானா? ஆமாங்க. எருமலை. வந்த வரும்போதே தெரியும் என்னமோ விஷயம் இருக்குது. எல்லாம் மூணு கொண்டு வந்தான். ஆமா, அவுத்துட்டு போயிட்டான். அவன் எப்பேற்பட்ட ஆளு தெரியுமா? சாரு, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நான் கேட்கணும்னு ரொம்ப நாளா ஆசைப்படுங்க. ஆனா இன்னைக்குதான் வந்தாரு. மனநல இல்ல. இல்ல. அதனாலதான். அம்மா, உன்னை நீ எதுக்கு வர வழிச்ச? எதுக்கு? உன்னை எதுக்கு கூப்பிட்ட? எதுக்கு கூப்பிட்ட? நம்ம வைக்கிறதால இல்லையா, எந்த தொல்லையும் கிடையாது. சத்தியமா சந்தோஷமா இருக்கணும். அதனால தானே உன்னை கூப்பிட்டேன். வருதா? அதை விட்டு நீ கேளுங்க. இந்த பிறந்த இடத்த சொல்லிட்டீங்கன்னா ஆமா. நம்ம ரெண்டு பேரும் உட்காரலாம். சரி. அப்புறம் நீங்க சொல்றீங்க அதெல்லாம் பண்ணலாம். எல்லாம் செய்யலாம். படுக்கலாம். என்ன என்ன பண்ணலாம்? அம்மா, உனக்கு அதெல்லாம் எதுக்குமா? பிறந்த இடத்த சொல்றியா இல்லையா? அந்த இடத்த கொஞ்சம் காட்டுறீங்களா இல்லையா? அந்த இடத்த காட்டுனா அங்கேயே எங்கலாம். என்ன பண்ற? அந்த இடத்துல நில்லாம். ஆமா, சொல்லுங்க மாமா. ஏடா, ஏய், மாமா நீ கோயிலா போட்டீங்கன்னா யாரும் கோயிலா போறீங்க கூப்பிடுற நீ ஓடி கோயிலா எலுமல. வந்தவன் வேலையை ஆரம்பிச்சுட்டு போயிட்டா. இது முடிக்காம விடுறது இல்ல. ஒரு அரோட பிடிக்குது. ஆமா, பாவம். பிறந்ததால கேக்குறேன். ஆமா, எத்தனால கேக்குறேன். ஏம்மா, பிறந்தே குதிச்சே எப்படி நீ இப்ப எங்க இருக்கிற? எங்க இருக்கிற? உன் கூட தான் இருக்கிறேன். வைகுந்தத்துல தானே இருக்கிற. ஆமா. அப்ப வைகுந்தம் தான் நான் பிறந்த இடம். அப்படின்னு யார் சொல்லி யாரு நம்புவா? வேற என்ன பண்ண? வேற என்ன எங்க பண்ண? அது உன் கூட வைகுந்தத்துல தானே இருக்கிறோம். அது நம்ம வைகுந்தத்துல தான் பிறந்திருக்கோம். வைகுந்தம் தான் நான் பிறந்த இடம். அப்புறம் இது வந்த இடம். உன் சொந்த இடம் எங்க சொல்ல? நீ எங்க பிறந்த அந்த இடத்துல சொல்லு. பிறந்த இடத்து சொல்றியா இல்லையா? ஓ, இதுதானா லட்சுமி? சொல்லு மாமா, சொல்லு மாமா. நான் பிறந்த அந்த இடம் சொல்லு. எந்த இடம்? அல்லாமா அந்த இடத்துல நான் பிறந்தேன். அல்லாமா அந்த இடத்துல பிறந்தேன். அது எனக்கு தெரியும். எல்லாத்துக்கும் தெரியும். அந்த இடத்துல தான் பிறந்தேன். அது தெரியாதா? எங்க பிறந்தீங்க? எந்த நாடு? எந்த வீடு? எந்த ஊரு? எந்த பேரு? அது கூட
இப்ப இந்த ஊர் இருக்குடா தேவியாகரம் இருக்கு ஆமா. தேவியாகரத்துல நான் பிறந்தேன் ஆமா. இந்த பக்கத்து ஊர்ல போய் திருக்கோடு வந்து கட்டிக்கிட்டேன் சரி. அப்படி சொல்லுவாங்க சொல்ல மாட்டாங்க அப்ப நீ வந்தது எங்க பிறந்தது எங்க அந்த இடம் என்ன அந்த ஊர் என்ன அது பேர் என்ன சொல்றீங்களா அப்புறம் நான் சொல்றியா மாமா சொல்றியா சொல்றியா மாமா நீயே சொன்னா ஐயா சொல்லுங்க பெண்ணே லட்சுமி நான் இது வேற என்னங்க இது வேற ஒரு அராட்ட பிடிக்குது இப்ப என்னடா பண்றது ஐயோ, இது என்ன பண்றது நம்ம கேட்டு ஓடி போலாமா ஓடிலமா ஓடிலாம் இங்க என்ன போக கேட்க முது அதுதான் ஒண்ணு புரியல என்ன பண்ண போய் போட்ட போய் அவன் வரும்போது என் பேர வந்தா பாரு நாரத அவன் வரும்போதே தெரியும் அவன் சாதாரண ஆளு கிடையாது வீடு வழியே இப்ப நடந்து வந்துட்டே இருப்பா வந்த உடனே உடைய தேவலோகத்தை பையன் பார்த்தா இப்படி அழகா வரனே ஒரு வாய் சாப்பிட்டு போட்டோம் அப்படின்னு போய் வீட்டுல கூப்பிட்டு நல்லா விருந்து 32 விருந்தோட சாப்பாடு போடுவாங்க சாப்பிட்டு வெளியே வந்து கை கழுவிட்டு உடனே திரும்பி பார்த்தான்னா பாரு பாட்டா போதும் பார்த்தா போதும் அப்படியே கொஞ்சம் எடுத்து தலைமா போடுறதா தலமா போறதா ஆம்படிய முன்னாடி சண்டை பொண்டாட்டி புறத்துல அடிக்கிறதா வீட்டுக்காரர் பொண்டாட்டி மண்டிய உடைக்கிறதா இப்படிதான் நடக்கும் இப்ப ஏற்பட்ட கலகக்காரன் இங்க வந்துட்டு போயிருக்கிறாங்க அப்படிதான் இருக்குதுங்க எங்க லட்சுமி தெரியும் அவனை பத்தி அப்படியே தரக்குறா பேசாதுங்க நீ பெண்ணு சொன்னீங்க பொட்டை கோழி பொட்டை கோழி முட்டை போட்டாதான் வளர வாசி உண்டாகும் இந்த ஆம்பளை ஒண்ணும் கேட்க முடியாது அப்படியே குஞ்சு ஆமா பொட்டை கோழி முட்டை போட்டாதான் குஞ்சு பொறிக்க வளர வாசி உண்டாகும் நீ என்ன அதுக்குதான் கேக்குறேன் சொல்லுங்க தேவி மன்னவா சொல்லலாம் விட போறதில்ல ஆமா. நான் பிறந்த இடம் எங்கே சொல்ல வேண்டாம் ஆமா. தேவி அம்மா. அங்க நான் பிறந்த இடம் தேவியாலே பிருந்தாவனம். இந்த பிருந்தாவனத்திலே நான் பிறந்தேன். அப்படியா? ஆமாமா. மன்னவா லட்சுமி அந்த வந்து எங்க இருக்கு பண்ண அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கின்றேன். பிருந்தாவனம் என்று ஒரு மரத்துல கேள்விப்பட்டதே கிடையாது. இப்ப அங்க புதுசா இருக்கு. அதனால என்ன வருஷத்துல பிறந்தீங்க? நான் பிறந்த இடமோ பிருந்தாவனம். பிருந்தாவனம். ஆமா. அப்படியானா? சரி. அந்த பிருந்தாவனம் எப்படி இருக்கும்? என்ன அழகா இருக்கும், என்ன மகிழ்ச்சியா இருக்கும், என்ன பூரிப்பா இருக்கும், என்ன விசித்திரமா இருக்கும், என்ன அழகா இருக்கும், அதை நான் பார்க்கணும். இதுதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னேன். கேட்டாங்களா? நான் கொண்டாட்டி தானே. ஆமா. நீ ஆம்பளை தானே. இத கூட காட்டலன்னா அப்படி எதுதான் காட்ட போற? பெண்ணே லட்சுமி நான் பிறந்த இடத்தை கேட்டேன். நான் பிறந்த இடமும் பிருந்தாவனம். ஆமா. சொல்லிட்டேன். ஆமா. அதுக்கப்புறம் அந்த இடத்தை நான் பார்க்கணும். அப்ப எந்த வேணும் இந்த வேணும் கிடைக்கும். வழக்கத்துக்கு அப்புறம் தான். அதான் காசி ராமேஸ்வரம் அங்க திருப்பதி அங்க எங்கெல்லாம் போறாங்க இல்லையா, அது போல போய் பார்த்துட்டு வர வேண்டியதா. ஆமா ஆமா. லட்சுமி சொல்லுங்க தேவி சொல்லு. பார்த்துட்டே அவனமா பார்த்துதான் வேண்டாம் என் வார்த்தை
அங்க போனா ஏதாவது ஆபத்து நேர்ந்துவிடும். வேண்டாமா? ஆமா வைகுண்டத்துல உண்டில நிறைய தாலி எல்லாம் நிறைய கிடக்கு. ஆமா. அது எடுத்து நான் மாட்டுனா உன்ன சொன்னேன் இல்ல எதுவும் இல்ல. இன்னும் வாங்குற கடனே அடையில உனக்கு. நான் வேற எதுக்கு நகரத்து கேட்கலையே. எல்லாம் சும்மா அந்த நீ பிறந்த மனம் எங்க இருக்கு, அது எவ்வளவு விசித்திரமா இருக்கு, எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு உன் பொண்டாட்டி நான் பார்க்கப்படாதா அது பண்றான்னு கேட்கிறேன். வாங்க போவோம் வாங்க போவோம் வாங்க. ஏதாவது விருந்தன் ஏதோ ஆபத்து நேர்ந்துவிடும். ஆபத்து நேர போகுது. அந்த பிருந்தாவன ஆபத்தான் இருந்தா நான் இங்க வைகுந்தத்தில் வந்து இருக்கிறேன். ஐயோ அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஒன்னு அசைக்க யாராலும் முடியாது. அதனால அதெல்லாம் என்ன என் பொண்டாட்டி தலைமை எடுத்துதா? தேவி பெண்ணே, இன்னுமா சரி போகலாமா? போகலாம். வந்ததே ஆகலாம். பாக்குறோம் போ. அப்படியா தேவி? அந்த பிருந்தாவன தன்னை பிருந்தாவனம் அருகாமல் வந்து விட்டோம். இதை பார்த்தாயா? இவருக்கு சொந்த இவர் பிறந்தவனம், இவர் சொந்தவனம், நந்தவனம், பிருந்தாவனம். இப்பேற்பட்ட ஒரு அழகமான படுத்து மணல என்னிடம் காட்டாமலே மறுத்து விட்டாயே. என்னப்பா? சரி இருக்கட்டும். பிருந்தாவனம் வந்து விட்டு பாத்துட்டயா? ஆமா போகலாமா? இருங்க. சித்து பாருது இல்லையா? பிறந்த இடத்த கேட்டா சொல்லிட்டேன். இப்ப பிருந்தாவனம் எங்க இருக்குன்னு பார்த்து காட்டிட்டேன். இதுக்கப்புறம் என்ன வேலை? எந்த இடத்துல போறதுன்னு தெரியலையா? அது பாருது இல்லையா? எந்த இடத்துல? பெண்ணே லட்சுமி, இந்த பிருந்தாவனத்திலே நீ பிறந்தீர்கள். ஆமா. என்ன விசித்திரமான பலவிதமான பூக்கள் பூத்து குலுங்குகின்றது பார்த்தாயா? என்ன வாசனை திரவியங்கள், எப்பேற்பட்ட பூக்கள், மல்லிகை பூ, என்னென்ன பூ இருக்கு பார்த்தியாடா? நிறைய பூமா பூந்தோட்டம் தான். கலர் கலர் பூ வேணுமா? ரோஜா பூ, ரோஜா பூ, மல்லி பூ, மல்லிகை பூ, சாமந்தி பூ. ஆமா. ஏம்மா ஓடியா ஓடியா அது பூ போறோம். சொல்லுப்பா. மல்லி பூ, ரோஜா பூ, சாமந்தி பூ, இது பழுப்பு. பழுப்பு. அப்புறம் இது நரிப்பு. அது நரிப்பு. நெருப்பு. ஆமா என் மச்சான் கொண்டு வச்சுக்க. என்ன வச்சுக்கிற? ஏஞ்சி போயிட்டான். என்ன வச்சுக்கிற? அவன் செருப்பு. செருப்பு. போயிட்டான். பெண்ணே லட்சுமி, பாத்தீங்களா சாமி? அதனால இப்படி இருங்க. இந்த பிருந்தாவனத்துக்குள்ளே சென்று நான் பலவிதமான பூக்கள் பூத்துக் கொண்டிருக்கின்றது. நான் உள்ள புகுந்தேன். பார்த்துட்டு வரேன். சரியம்மா? சரி, நீ உள்ள போ. வேண்டாம்னு சொல்லல. நீ வேண்டாம்னு சொன்னாலும் நிக்க போறது கிடையாது. அதனால உள்ள போய் பார்த்துட்டு எதையும் தொடக்கூட கூடாது. கண்ணால பார்த்துட்டு
போன வழியும் திரும்பி அப்படியே வரணும். போன வழியே திரும்பி பார்த்ததை பார்த்தபடியே பார்த்து விட்டு ஆமா. பொருள் மேலே ஆசை வைக்காம ஆசை வைக்காமல் வர வேண்டும். ஆசை வைக்க கூடாது, ஒரு மலர் கூட பறிக்க கூடாது. நான் எதையும் தொட தொட மாட்டேன். நீ இருக்கும் போது நான் எதையும் தொடுவேனா? சரியாம்மா. கேட்டா எதனால நீ வாங்கி கொடுக்க போறீங்க. கண்டிப்பா. நான் எதுக்கு தொட போறேன்? ஆமா. நான் போய் பார்த்து வரேன். சரியாம்மா. இதோ ஐயோ, என்ன வாசம், என்ன செம்மா எப்படி பூத்து குளிக்குது பார்த்தியா? மாதிரி பாரிசாதமா படிக்கலாமா? அவர் கேட்டா அவர் தரணும். பூ பரிமா எவ்வளவு வாசனை பாதா படிக்கலாமா? படிக்கலாம். உங்களுக்கு என்ன ஆசை வரும்? உங்களுக்கு பூ போட்டு போடுவேன். இப்பேற்பட்ட பிருந்தாவனத்தில் இப்பேற்பட்ட பாரிசாத மலை வைத்துக் கொண்டு ஒரு நாள் கூட என்னுடைய மந்திரி எனக்கு சான்றே கிடையாது. இது பார்த்து விட்டோம், பறித்து விட்டோம், மன்னனத்தில் கொண்டு காட்ட வேண்டும். மன்னவா, அம்மா சீல பூ காட்ட பின்னாடி மறைச்சு பார்த்து விட்டேனே. இது கொண்டு வரல. எதுவும் கொண்டு வரல. அம்மா என்னவோ பார்த்தேன், பின்னாடி வைக்கிறேன். போன தேர்ன பார்த்தேன், விசித்திரமான பூக்கள் பூத்து இருந்தது. அப்படியே வந்து சுவாமி எது எடுக்க கிடையாது. பெண்ணே, கை காமி. கைதா அந்த கை காமி. கைதா இல்லடா. ஓ கை வாழ்ந்து போயிருக்குதுங்க. நீ பார்த்தால் ஒரு கையை காமிக்கிறது என்னமோ உன்னை பார்த்த உடனே ஒரு மாதிரி இருக்குது. தேவி, நீ கொண்டு வந்த தேவி என்ன கொண்டு வந்த தேவி கையை மறைத்து கொண்டு வர ஒண்ணும் புரிய மறைக்காத. ஆமா, எது இருந்தாலும் விளக்கமாக சொல்ல வேண்டும். மறைக்க பொருள் மக்களுக்கு உதவாதுன்னு சொல்லுவாங்க. தேவி, என்னங்க என்னப்பா? ஒண்ணும் இல்ல, வாங்க நலங்கிட்ட மறைச்சிட்டு இல்ல. என்னம்மா? இந்த வனத்தை இட்டு வந்து காட்டலையே. ஓ, இதுதானா? ஒரு புதுமையான ஒரு பூக்களை பார்த்தேன். புதுமையானதா? ஆமா லட்சுமி, சுவாமி, என்னம்மா அதை பார்த்த உடனே விட்டு வருவதற்கு மனம் வர கிடையாது. அதனால அப்படியே பறிச்சு எடுத்துட்டு வந்துட்டேன். மாமா சுவாமி, இத மூந்து பார்த்துட்டு என் தலையில நீயே வச்சு விடணும். ஒரு கணவன் ஒரு மனைவிக்கு பாட்டே பாடிக்கிறாங்க. பாடுதா பூ எடுத்து வைக்கணும் புண்ணியம் சுவாமி, சுவாமி, இந்த பாரிசாத மலரை அப்படி இது கையிலேறி வாங்கி உன் ஆசிரியர் மூக்கினால் இதை வாசித்து வாசனை இழுத்து பிறகு என்னுடைய தலையில் சொல்ல வைக்க வேண்டும். ஆமா இதுதானா? ஆமா சுவாமி. ரெண்டு விதமாக இருக்கு. பூவை கொண்டு வந்து விட்டேன். அதனால ரெண்டு கையில் தத்திரி எடுங்க. ஆமா, இந்த புள்ளா கொண்ட கையில் கொடுங்க. இதை முகர்ந்து உங்களுடைய தலையிலே சூட வேண்டும். இந்த பூவை இந்த பக்கம் வலது பக்கம், அந்த பூவை இடது பக்கம் இது நாசியில் வைத்து இருக்க வேண்டும். அப்படி அந்த வாசத்தை இழுத்து தலையிலே சூட வேண்டும். அப்படியா? இதோ பாருமா. சரியா?
ஏங்க டேய் சாதாரணமா ஒரு பூவு நீங்க மூந்து பார்த்தாரு மண்ணு ஆமா உடனே ரெண்டு குழந்தைய வந்து விந்திருக்கு கத்துறேன் ஐயோ ஐயோ என்ன செய்யறீங்க இந்த வலது நாட்டிலே மூக்கிற இழந்த உடனே இந்த பக்கம் ஒரு குழந்தையும் இந்த இடது நாட்டிலே இழந்த உடனே இந்த பக்கம் ஒரு குழந்தை ஜனனமாகி இருக்குது பெண்ணு இந்த வார்த்தைக்கு இந்த இதுக்காக நான் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னேன் பூவுல ஒரு குழந்தை பிறக்குமா தெரியும் சரி 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 இரண்டாம் இதோ இந்த வளத்திலே குழந்தை நந்தவனத்திலே குழந்தை ஜனனமாகி இருக்குது ஆமா இது நல்ல நேரமா கெட்ட நேரமா அது சோசியலை கூப்பிட்டு என் கேட்டா உனக்கு பகவானுக்கு பிறந்திருக்கு இல்லையா நாசி வழியா குழந்தை பிறந்திருக்கு அதான் சோசியக்காரரை கூப்பிட்டு இது எந்த வேலைக்கு எந்த வேலையில பேர் வைக்கிறான் இந்த ராஜாவுக்கு நல்லது பண்ணுதான் ஆமா இது தேவருக்கு நல்ல நேரமா கெட்ட நேரமா இது தேவருக்கு உகந்ததா அசுரனுக்கு உகந்ததா யாரும் அறிய வேண்டும் அப்படி இருந்தா சோசியல ஆமா எடுக்கலாமா எடுக்கலாமா எடுத்து மண்ணு நான் தப்பு பண்ண போடுங்கடா கரும்பு போட்டுருந்தா தப்பு பண்ண இல்லையம்மா இது ரெண்டு குழந்தை இது இந்த குழந்தை பிறந்திருக்குது நல்ல வேலையில பிறந்திருக்குதா இல்ல கெட்ட நேரத்துல பிறந்திருக்குதா இல்ல தேவர் குலத்தை சார்ந்ததா இல்ல அசுராதி குலத்தை சார்ந்ததா ஒண்ணும் புரிய கிடையாது ஆமா ஜாதகம் கணிக்கிறான் பண்றேன் மீன கிடத்துல இருக்கான் வெளியே வந்தா என்ன ஓ காஞ்சி கருவோட ஆயிடுவான் சரி அப்புறம் ரிசுவன் கொட்டாயிரம் முடங்கிட்டான் ஏன் அங்கே முடங்கிருக்கிறான் வெய்ய காலம் அதிகம் கொட்டை கட்டி வச்சுக்கிறாங்க சரி ரிசுவம் சிங்கம் காட்டிலே மேயம் ஏன் காட்டிலே இருக்கிறான் நாட்டுல வந்து அடிச்சு கொண்டு போட்டுருவாங்க அதெல்லாம் அங்கே இருக்கட்டும் இதை பாரு இந்த குழந்தை எப்படி பிறந்திருக்காங்க எப்படி எப்படி இது அதுக்கு போச்சு அது இதுக்கு வந்து எதுக்கு போச்சு குழந்தை அதாவது இந்த குழந்தை உருவான நேரம் ஆகாத நேரம் ஆமா இந்த குழந்தை ஜானைய பார்த்தா இது அசுர வேலை இவங்க இருவரும் அதாவது அசுரோட அவர்கள் இவர் தேவனுக்கு இம்சை கொடுப்பார்கள் வளர்ந்த ஆளான தேவனுக்கு தான் இம்சை அசுர வேலையில பிறந்திருக்கு எடுத்து போறீங்களா ஆனா வழி வந்து நீங்க எடுத்து போக முடியாது இது எங்களுக்கு உபயோகப்படுத்த முடியாது வளர்க்க முடியாது பொதுவா சொல்லிட்டு தேவருக்கு இம்சை அதனால இது என்ன செய்யலாம் இது என்ன செய்யலாம் எடுத்து கலாய்ச்சி போங்க இந்த நந்தவனத்திலேயே ஏதோ ஒரு மரம் இருக்குது அந்த மரத்துல விட்டு விட்டு வந்துரு நான் முன்னாடி போறேன் வாங்க பொல்லன்னு ஒண்ணு பெற்றுட்டோம் ஆமா அது அசை குலத்துல பிறந்தா என்ன தேவ குலத்துல பிறந்தா என்ன சொல்ல பத்துட்டு இல்லையா அனாதையா போட்டு போனா எப்படி பேருக்கு ஒண்ணு வச்சு போலாம் இல்லையா யாரும் கூப்பிட மாட்டாங்களா அப்படியே வச்சுட்டு போங்க அப்படிதான் வச்சுட்டு போலாம் ஆமா பகவான் அதாவது பகவான் கூட்டல அந்த மலரை எடுத்து முந்தது நாள் இவன் எழுத குளிக்கல காத்துல மூந்து போட்டதுனால இவன் மூர்க்கன் அதாவது பகவான் ராஜ்யம் மலர் முழுந்த அது இரண்டு சிசுவாய் இருக்குது அவன் மூர்க்கனா நந்தவனத்துக்கு எடுத்துட்டு அவர் சென்று விட்டார்கள் அந்த குழந்தையானது 4 வேலை போய் வளர்ந்து இப்போ தாய் தந்தை யார் இன்னார் வேணும்னு இதை முன்னா சூழல் தான்